குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Charanam Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. சௌந்தர்யா அவங்க வந்து தனக்கு நடந்த ஒரு ஸ்கேம் பற்றி ஓப்பன் அப் பண்ணாங்க. என்ன நடந்தது? உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, இதில் இந்த ஏடிஎம் கார்டு இருக்குது, இந்த சிம் கார்டு இருக்குது, அப்புறம் இந்த போதை இந்த வாக்கி டாக்கியில் பேசுகிற அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும், யூனிஃபார்மில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இந்தியனோட எம்பலம் வந்து உங்களுக்கு அந்த முத்திரை 8 hours வந்து உள்ளேயே ரூம்குள்ளேயே நீ வெளியில் கூட போகக்கூடாது, என்னோட கண்காணிப்பில் தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா வித்தின் 1 hour உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கலாஜிக்கலாக அராஸ் பண்ணி உங்களை அழ வச்சு, அதுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆட்கள் தான் நம்மளை வந்து இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டி பிக் பாஸ் சௌந்தர்யா 17 லட்சம் ரூபாய் இழந்திருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா இவங்க மட்டும் தான் சொல்லிட்டு? இதே சினி இண்டஸ்ட்ரியில் நம்ம ஆளுங்களை ஏமாத்துறதுக்கு நம்ம ஆளுங்களே இங்கேருந்து கொண்டு போய் கேமரே உங்ககிட்ட ரிவீல் பண்றாப்ல. இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல். இன்னைக்கு பெண்கள் கிட்ட இருந்து நமக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வருதுன்னா கூட. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் சமூக செயற்பாட்டாளர் கன்யா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ பிக் பாஸ் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் மீடியாவில் வைரலாக நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்ப சமீபத்தில் பிக் பாஸுடைய கண்டஸ்டன்ட் சௌந்தர்யா அவங்க வந்து தனக்கு நடந்த ஒரு ஸ்கேம் பற்றி ஓப்பன் அப் பண்ணாங்க. அது தொட்டே அது வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஸ்கேம் வந்து நிறைய நியூஸ்லலாம் வந்து பார்த்தோம். பட் அந்த ஸ்கேமுடைய டீட்டெயிலிங் என்ன மேம், என்ன நடந்தது ஆக்சுவலாக? இந்த ஸ்கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைனில் மட்டுமே நடக்கிற ஸ்கேமு. இதில் வந்துட்டு 2 விதமான ஸ்கேம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் காலர் ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்கேம் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களில் நடக்கிற ஸ்கேம் தான் இந்த ஸ்கேம். இது வந்து ஃபெடெக்ஸ் இதில் வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான மக்களுமே இதில் மாட்டிக்கிறாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா முக்கிய புள்ளிகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஐபிஸ் அண்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா சினிமா ஆக்ட்ரஸ் இவங்க எல்லாருமே இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. பெரிய அளவில் வெளியில் வர்றதில்ல. ஏன்னா நான் ஏமாந்துட்டேன்னு வெளியில் வந்து சொல்லக்கூடிய தைரியம் வந்து யாருக்கும் எனக்கு அவ்வளோ இதுவாக கிடைக்கல. பிகாஸ் நிறைய ஃபேமில் இருக்கிறவங்க இன்றைக்கி நான் பல லட்சம் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து சொல்ல முடியும்? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் சொன்ன மாதிரி தான், பிக் பாஸில் அந்த பெண் அவங்க சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்கேம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது டெல்லியிலேருந்து கால் பண்ணுறது கிடையாது. முதல்ல எல்லாரும் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இது இந்தியாவில் இருந்து யாரும் இந்த உங்களுக்கு வந்து கால் பண்ணுறதில்ல. எங்கேயோ உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் வந்து உட்காந்துட்டு ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருப்பான், இல்லை ஒரு பாகிஸ்தானில் இருப்பாங்க. அதாவது அது நம்பர்ஸ் வந்து உங்களால் கண்டே பிடிக்க முடியாது, ட்ரேஸ் பண்ண முடியாத ஒரு நம்பர்ஸ் தான் இருக்கும், சரிங்களா? இல்லை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியிலேருந்து கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கால் பண்ணும்போது நம்பர் மட்டும்தான் நம்ம இங்கேருந்து கால் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வரும்பொழுதே நான் டெல்லியிலேருந்து கால் பண்ணுறேன். இதுக்குன்னு ஒரு டீமே இருக்குது. இதுக்கு இந்த ஸ்கேம்க்குன்னு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல ஆர்கனைஸ்டு க்ரைம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கட்டமைச்சு இந்த விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்காங்க, மக்கள்கிட்ட ரீச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கால் நம்ம வந்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா நான் டெல்லியிலேருந்து கால் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, இதில் இந்த ஏடிஎம் கார்டு இருக்குது, இந்த சிம் கார்டு இருக்குது, அப்புறம் இந்த போதை பொருள் வந்து சில போதை பொருளோட இதெல்லாம் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு கொக்கைன் இருக்குது, இத்தனை ஒரு கேஜி கொக்கைன் வந்து உங்கள் பேரில் வந்திருக்கு. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ முதல்ல இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடுத்தர மக்கள் மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலுமே. ஏன்னா இப்போ நான் வந்து லாஸ்ட் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம சென்னையில் இங்கே நம்ம கீழ்பாக் ஏரியாவில் எங்களோட ஸ்டேஷனில் வந்து 5 டாக்டர்ஸ் மாட்டியிருக்காங்க. அது 24 லட்சம் ரூபாய் அந்த டாக்டர் வந்து ஏமாந்துருக்காரு. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது படித்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போதைப் பொருள் என் பேரில் வந்திருக்கு, யாரோ இதை பண்ணுறாங்க, ஆனால் இது என் பேர் மாட்டிக்கிச்சு, அப்போ முதல்ல நான் வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்றத மனநிலைக்கும் வந்துடுறாங்க. அவங்களுமே அதை வந்து பயமுறுத்தி நான் இங்கேருந்து உங்களுக்கு வந்துட்டு டெல்லி சைபர் கிரைமுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. நிஜமாலேயே இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கைப்லேயோ வாட்ஸ்அப் கால்லையோ வருவாங்க. பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சவுண்டெல்லாம் அதே மாதிரி இருக்கும், அந்த வாக்கி டாக்கியில் பேசுகிற அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும், யூனிஃபார்மில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. எல்லாமே அதே மாதிரி செட்டப் தான் வச்சுக்கோங்க, எல்லாமே ஒரு செட்டப் தான். அந்த இதில் கால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களை மிரட்டுவாங்க. எப்படி வந்துச்சு இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல், எங்களுக்கு தெரியாது நம்ம சொல்லும்போது எப்படி உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதை ஒரு தோரணையே பார்த்திங்கன்னா மிரட்டுற தோரணை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மிரட்டுவாங்க. மிரட்டும் போதே நம்ம ஆட்கள் வந்து பயந்துருவாங்க. ஐயோ போதை பொருள், அது வந்து நான் பெயிலபிள் கேஸ். அதனால் எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும். போதைப் பொருளில் நம்மளோட பேர் மாட்டியிருக்கு, யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியலேன்ற ஒரு இதில் பயந்துட்டு அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணிவிடுவான்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சைக்கலாஜிக்கலாக உங்களை வந்து பிளாக் பண்ணணும். ஸோ உங்களை வந்து வெளியில் எங்கேயும் சொல்லக்கூடாது, இந்த விஷயத்த நீ வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீ இங்கேருந்து என்னோட கண் முன்னாடி தான் இருக்கணும்,
8 மணி நேரம் உட்கார வச்சிருக்காங்க ஒரு டாக்டரை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு 8 ஹவர்ஸ் வந்து உள்ளேயே ரூம்குள்ளேயே நீ வெளியில் கூட போகக்கூடாது, என்னோட கண்காணிப்பில் தான் இருக்கணும், அப்படி இல்லைனா வித்தின் 1 hour உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் ஃபேக்ஸ் இந்த இதெல்லாம் வரும், இமெயிலில் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுவாங்க, உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாம் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு எல்லா ப்ரூஃப்மே அனுப்பிச்சி விடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட சிம்பிள் இருக்கும், உங்களுக்கு இந்தியனோட எம்பலம் வந்து உங்களுக்கு அந்த முத்திரை இருக்கும், அந்த முத்திரை கொடுத்து தாள் அந்த இதில் தான் பிரிண்ட் அவுட் வரும். உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எல்லாமே உண்மை அப்படின்ற விதத்தில் எல்லாருமே நம்பிடுவாங்க. நம்பிட்டு உடனே வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ணலை சார் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கலாஜிக்கலாக அராஸ் பண்ணி உங்களை அழ வச்சு அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு பர்சன் வருவான். நீங்கள் உங்களுக்கு தெரியாதா, சரி ஓகே நான் எங்கள் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கிற மாதிரி கன்சோல் பண்ணுற மாதிரி பேசுவான். பேசிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓகே இது ஒரு ஃபைன் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கட்டணும். அவங்களோட டார்கெட்டு உங்களை முதல்ல ஹராஸ் பண்ணி லாஸ்ட்டில் எங்கே கொண்டு வருவாங்கன்னா அந்த இதில் வந்து ஃபைன் அமௌண்ட் கட்டணும்னு. ஃபைன் அமௌண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த இதுக்கு இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஒரு மொத்தமாக ஒரு பில்லு போடுற மாதிரி போட்டுட்டு ஒரு 40 லட்ச ரூபாய் 50 லட்ச ரூபாய் கொண்டு வருவோம். அதுக்கப்புறமா உங்களோட பல்ஸை பார்ப்பா, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத. அதில் தான் ஒருத்தர் வந்து ஒரு விதமாக 24 லட்ச ரூபாய் அந்த நான் சொன்ன அந்த டாக்டரை இழந்தார். இப்போ நீங்கள் சொல்கிற பிக் பாஸ் சௌந்தர்யா 17 லட்ச ரூபாய் இழந்திருக்காங்க. இதெல்லாம் ஆனால் உண்மையிலேயே நடக்கிறது தான். இதை வெளியில் வந்து சொல்கிறதுக்கு நம்ம ஆட்கள் இன்னும் முன் வரலை. எல்லாம் இதுக்கப்புறமா நம்ம ஃப்யூச்சரே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒருத்தர் தாக்கணும் அப்படின்னா நீங்கள் நேரில் போய் தாக்க அந்த விஷயமெல்லாம் கிடையாது, நேரில் போய் பிளாக்மெயில் பண்ணுறது இது எதுவுமே கிடையாது. நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆட்கள் தான் நம்மளை வந்து இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டி விட்டு நம்மக்கிட்டேருந்து பணம் பறிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கும். அதனால் தயவு செஞ்சு நிறைய விழிப்புணர்வு இதை கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஏமாறாதீங்க. நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பேசுகிறோம், இதை வந்து ஷேர் பண்ணுங்க, இதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க அப்படின்னு நம்ம நிறைய தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து மற்ற விஷயங்களுக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மாதிரி நியூஸ்க்கு மக்கள் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நான் உஷாராயிட்டேன், ஓகே தான் ஃபைன் எனக்கு தெரியும், ஆனால் என்னோட வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியாது. நான் இன்னொரு ஸ்கேம்க்கு நான் வந்து ஸ்டேஷனுக்கு போனது பார்த்தீங்கன்னா என்னோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட வீட்டில் வேலை செய்கிறவங்களோட ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் மாட்டி அந்த பெண்ணோட ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அது வந்து ஒன்றுமே பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் ஒரு லோன் வாங்குற ஸ்கேம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி கீழே அடித்தட்டு மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் லோன் கொடுக்கணுன்ற பேரில் அது மாதிரி மாட்டிட்டு அந்த பொண்ணோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த பொண்ணோட வந்து அந்த ஃபோட்டோவை வந்து மார்ஃபிங் பண்ணிவிட்டு அவங்களோட கான்டாக்ட்ஸ்க்கு எல்லாம் அமுச்சு வச்சு இந்த மாதிரி அந்த பொண்ணை ஃபுல்லாக ஹராஸ் பண்ணி அந்த பொண்ணு சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு என்கிட்ட வந்து நாங்கள் வந்து சைபர் கிரைமுக்கு போனோம். ஸோ இது இந்த மாதிரி ஒரு விதமும் இருக்குது. இந்த 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு உங்ககிட்டேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. சின்ஸ் பிக் பாஸ் அப்படிங்கிறதுனால அது ஒரு வைரலான நிகழ்ச்சி, அதில் சௌந்தர்யா அவங்க இதை ரிவீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு வந்து வழிவகுக்குது. நிறைய சோஷியல் மீடியாவில் ஈவன் செலிப்ரிட்டிஸே கூட இப்போ சனம் ஷெட்டி மேம் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் அனுப்புறதுக்கான தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வியை வச்சுருந்தாங்க. அண்ட் செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட், அதுவும் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க இவ்வளோ டக்குன்னு ஏமாந்துருவாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. ஏன் வந்து ஒரு சைபர் கிரைம்னா இவங்க ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க, சிபிஐன்னு சொல்லிட்டு வர்றாங்கன்னா இவங்க ஏன் பயப்படுறாங்க, அப்போ இவங்க பின்னாடி என்னமோ இருக்கா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விவாதங்களுக்கு இது வழிவகுக்குது. இப்போ நீங்கள் சொல்லும்போது தெரியுது இது யூஸ்வலாக இங்கே நடக்கிறது தான், இன்னைக்கு சௌந்தர்யா அவங்களுக்கு நடக்கிறதுனால இது வெளியே வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படி நம்ம என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து 17 லட்ச ரூபாயோட முடிஞ்சிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் மேலேயும் கொடுத்துருக்காங்க. நிறைய விவிஐபிஸ் மாட்டியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன்ல, நிறைய பேர் வெளியில் வரல. ஏன்னா பிகாஸ் நான் ஏமாந்துட்டேங்கிறது எனக்கு ஒரு பெரிய அசிங்கம். சரிங்களா, இதில் நீங்கள் நினைக்கிறீங்களா இவங்க மட்டும் தான் சொல்லிட்டு, இதே சினி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க தான் நான் சொல்கிறேன் இல்லையா. அவங்க யாரும் வெளியில் வந்து சொல்லலை. 17 லட்ச ரூபாயில் கிடையாது, 20 லட்ச ரூபாய் 30 லட்ச ரூபாய் 40 லட்ச ரூபாய்லாம் ஏமாந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வெளியில் வரல. இன்னொன்று ஒருத்தருக்குமே பேசுறது எல்லாருமே பேசிடலாம், வயத்த வலியும் தலைவலியும் அவனுக்கு வந்தால் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வருதுன்னா போதை பொருள் அப்படின்னு ஒரு இதில் வந்து ஃபோன் பண்ணும்பொழுது அதுலேருந்து மக்கள் வந்து பயந்துடுறாங்க. அதுக்குன்னு அவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்க பின்னாடி ஏதோ இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் பெரிய அபத்தம் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா, அந்த மாதிரி இல்லை, ஒரு பயம், ஒரு அவேர்னஸ் கிடையாது. தான் நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த வேலை செய்கிற அந்த ஒரு பெண்மணிக்கு அந்த ஒரு 3000 ரூபாய்க்கு இந்த ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் நான் சொன்ன டாக்டர் என்ன சொல்லுவீங்க, டாக்டரையும் அதில் போகிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் 4 டாக்டர்ஸ் அந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இவங்களுக்கு தான் நடக்கும், அவங்களுக்கு தான் நடக்கும்ன்றது கிடையாது. ஒரு விழிப்புணர்வு கரெக்டாக இல்லை. நம்ம இந்த விஷயங்கள் அதை தான் சொல்லலை. இப்போ இன்றைக்கி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அவங்கள பார்த்து நிறைய பேர் வந்து இது ரீச் ஆகும். ஸோ இது நான் நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் இது வந்து எந்த ஒரு அவங்க பின்னாடி ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சு நம்ம பேசுறதெல்லாம் அது ரொம்ப அநாகரிகமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன்.
இந்த மாதிரியான ஸ்கேம் கார்டு மேலே இருக்க 11 நம்பரை சொல்லுங்கிறதுல அதை ஆரம்பித்து நிறைய இந்த மாதிரியான கால்ஸ் வருது. ஸோ இது மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நமக்கு நடக்குது, நம்ம அறியாமல் நடக்குது அப்படிங்கிறப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்களோட என்ஜிஓவோட நம்பர்ஸ் ஹெல்ப்லைன் கொடுத்ததுலேருந்து என்னோட நம்பர்ஸ் எல்லாமே எந்த இடத்துலையுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு எனக்கு வர காலில் 5 கால் 6 கால் தான் 7 கால் தான் எனக்கு மொத்தமாகவே ஒரு நாளுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 5 கால் வந்து எனக்கு ஸ்கேம் கால் தான் வருது. ஃபெடெக்ஸ் கொரியர் வருது, இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது இந்த ஸ்கேம் கால் மட்டும்தான் வருது. நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னோட நம்பர் எடுத்து காட்டுற பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி தான் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வர காலை நம்ம அவாய்ட் பண்ணி பிளாக் பண்ணலாம். அந்த இதை வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்ஃபேக்ட் நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் பண்ணதுக்கப்புறமா எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஸ்டாஃப்க்கு இந்த மாதிரி வந்து அவங்க பயந்து போய் அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து மேடம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறமா அவங்ககிட்ட தலையிலேயே குட்டுவேன். நான் ஒழுங்காக நான் எத்தனை வீடியோ நான் பண்ணியிருக்கேன், அப்போ இதை நீங்கள் பார்க்கலையா, முதல்ல உட்காந்து பாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு விஷயங்களை வந்து நான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயங்களை நம்ம உஷாராக இருக்கிறத தவிர வேறு எந்த ஒரு இதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி ஒரு இந்த டிஜிட்டல் ஸ்கேம் பற்றி நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 மந்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எனக்கு FBயில் ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வருது. ஒரு லேடி தான் எனக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. நிறைய மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் வந்து ஒரு ஒரு பப்ளிக் பர்சன்றதுனால ஒரு ரிக்வஸ்ட் வருது அப்படின்னா அவாய்ட் பண்ண முடியாது. பட் எப்படி இருக்குது ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்பேன். இன்னொன்று அவங்க லேடிக்கிட்டேருந்து தான் வந்திருக்குன்றதுனால அந்த லேடிக்கிட்டேருந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க கான்வர்சேஷன் வந்து இன்பாக்ஸில் வந்து எனக்கு ஹலோ அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. பட் பேசும்போது எனக்கு ஒரு 2 நாள்லேயே என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது இது வந்து ஒரு பொண்ணோட ஐடி கிடையாதுங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு. நான் கேட்டேன். பர்சன் வந்து சொன்னது வந்துட்டு கரெக்டு, நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட், நான் வந்து பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஐடியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கேம் பண்ணுற ஒரு பர்சன் தான். இந்த வீடியோவை பார்த்துட்டு யாருக்கு போய் ரீச் ஆகுதோ இல்லையோ, ஒரு ஸ்கேமருக்கு போய் ரீச் ஆகுது. அந்த பர்சன் நம்மளோட தமிழால், திருச்சியை சேர்ந்த ஒரு பர்சன். இங்கேருந்து ஒரு நாட்டில் போய் உட்காந்துட்டு இங்கேருந்து ஒரு ஜாப் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி இந்த இல்லீகல் ஏஜென்ட் மூலமாக போய் மாட்டிட்டு, நல்லா படித்த ஒரு இளைஞர் தான், அங்கே போய் மாட்டிட்டு அந்த ஸ்கேமில் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஆளுங்களை ஏமாத்துறதுக்கு நம்ம ஆளுங்களே இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வச்சு அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. அவங்களுக்கு டார்கெட் இருக்குது. அந்த டார்கெட்டில் என்கிட்ட நான் இந்த சாட் இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக எவ்வளோ டார்கெட் இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்க, எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், சரிப்பா நான் யாருன்னு உனக்கு தெரியும், எல்லாமே தெரியும், நீ வந்து நீ சொல்லு, உனக்கு எதாவது ஹெல்ப் வேணால் நான் ஹெல்ப் பண்ணுறேன், இல்லை உன் கூட எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன் சொன்னது, இல்லை மேடம் எங்களுக்கு டார்கெட் தவிர வேறு எந்த டார்ச்சருமே கிடையாது, அவங்க நல்லபடியாக எங்களை பார்த்துக்கிறாங்க, டார்கெட் மட்டும் தான் நான் அச்சீவ் பண்ணேன், இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கம்ஃபர்டபுளாக இருக்கான். ஸோ இந்த மாதிரி கேமரே உங்ககிட்ட ரிவீல் பண்றாப்ல, இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் அந்த ஃப்ளர்ட்டிங் இதெல்லாம் வரும் பார்த்தீங்களா, நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கீங்கன்ற அந்த மாதிரி பெண் அப்படின்னாலே அதை ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளர்ட்டிங் தான். அப்புறமா நான் சொல்லிட்டேன், அந்த பாரு உனக்கு ஹெல்ப் வேணும்னா நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், இந்த மாதிரி உன்னோட சாட்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பிளாக் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு FB மூலமாகவும் யாராவது ஒருத்தங்க வராங்க அப்படின்னா உஷாராக தான் இருக்கணும். இன்றைக்கி பெண்கள் கிட்ட இருந்து நமக்கு ஒரு ரிக்வஸ்ட் வருதுன்னா கூட, ஒரு பப்ளிக் பர்சனாக இருந்தால் கூட நீங்கள் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நான் தான் சொல்கிறேன், அவங்களோட ஹிஸ்ட்ரி மொத்தமாக அதுக்கப்புறம் அவனை பிளாக் பண்ணதுக்கப்புறமாவும் நான் உள்ளே போய் பார்க்குறேன். கிட்டத்தட்ட இந்த ப்ரொஃபைலை 8 வருஷமாக நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சைபர் கிரைமுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், மேடம் நீங்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து ஏதாவது ஏன்னா பிகாஸ் அவங்களோட அட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருங்க மேம், ஏதாவது க்ளூ கிடைக்குதா பாருங்கள் மேம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. இல்லைன்னா அவங்க அந்த மாதிரி க்ளூ எதுவுமே கொடுக்கல, இல்லை இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு வரணும்னா இந்த விஷயங்களை நம்ம ட்ரேஸே பண்ண முடியாது, உங்களோட அமௌண்ட்டும் நீங்கள் திரும்ப பெறவே முடியாது. அதனால் நம்ம FBயில் இருந்தாலும் சரி, எந்த சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் சரி, ஒரு பெண் தானே, நான் ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணுக்கிட்டேருந்து வருது தானே அப்படிங்கிற ஒரு இதில் கூட நீங்கள் பண்ணாதீங்க, ரொம்ப உஷாராக இருங்க அப்படின்னு தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த பர்டிகுலர் பிக் பாஸ் சௌந்தர்யா அவங்க மாட்டிக்கிட்ட அந்த ஸ்கேமில் வந்து 2-3 வார்த்தைகள் வந்து நமக்கு தெரியுது. டிஜிட்டல் கஸ்டடி அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் வந்து ஸ்கைப்பில் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சு நான் சொன்னேன், இப்போ 8 மணி நேரம் அப்படியே ஒரு டாக்டரை உட்கார வச்சு, அதான் டிஜிட்டல் கஸ்டடி. இப்போ இது வந்து ப்ரோட்டோகால் இருக்கா? இப்போ ஏற்கனவே இது ப்ரோட்டோகால் இருக்கிறதா, இல்லை இவங்களா டெவலப் பண்ணுறது? கஸ்டடி நமக்கு என்ன தெரியும், கஸ்டடின்றது நமக்கு தெரியும். கஸ்டடி நம்ம எதில் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய படத்தில் பார்த்துருப்போம், போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
படிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பாமர மக்களுக்கு கூட அந்த கஸ்டடினா தெரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வேர்டுங்களை தான் பிக்கப் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் தான் ரொம்ப சூஸியாக பிக் பண்ணி யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நமக்கு மென்டல் ட்ராமா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். நிறைய விஷயங்கள் பேசும்போது இந்த நம்ம சோஷியல் மீடியாவில் கூட பார்த்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு மட்டும்தானே அது இதாகுது இல்லையா, அந்த அலாகிரதம் சொல்கிறாங்கல்ல, இந்த நிறைய விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூலமாக தான் இப்போ நான் சீட்டிங் சொன்னால் அது சீட்டிங் வந்து அந்த விஷயங்கள் நிறைய ஒரு பாப்புலர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி தான் இவங்க கஸ்டடி இந்த மாதிரி உங்களை வந்து விஷயங்கள் பேசும்பொழுதெல்லாம் அது ட்ரக்ஸோட பேரை சொல்கிறதா இருக்கட்டும், இந்த ஸ்கேம், நீங்கள் இந்த ஸ்கேமில் இருக்கீங்க நீங்கள், இந்த மாதிரிலாம் நம்மளோட மூளையை வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் அவங்க லாக் பண்ணிவிடுவாங்க. அதுதான் அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ நம்ம ஒருத்தர் நம்மளை அங்கேருந்து ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறான், நம்மளோட கண்ட்ரோலை மைண்டோட கண்ட்ரோலை நம்ம எவங்கிட்டையும் நம்ம கொடுக்குறோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஓகே இது வருதா, வந்த உடனே நீங்கள் வந்து அந்த காலை அட்டென்ட் பண்ணாதீங்க. அட்டென்ட் பண்ணாமல் அந்த காலை பிளாக் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு வேலையை செய்கிற பெண்மணி ஏமாந்துட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா கூட நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஃபோட்டோ மார்ஃபிங் பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு என்ன வேணால் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து என்னோட மானம் போச்சக்கா, எனக்கு வந்து நான் சாகரை தவிர எனக்கு எந்த வேற வழியும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நடக்கிற நிறைய இந்த மாதிரி டிஜிட்டல் க்ரைம்னா நிறைய பெண்கள், ஆண்கள் உட்பட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் பிளாக் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களோட சிம்மை வந்து கழட்டி எடுத்து வைக்க சொல்கிறாங்க. ரொம்ப சில டிப்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க போலீஸில் பார்த்தீங்கன்னா. ரொம்ப டிப்ஸ், சின்ன டிப்ஸ் என்னென்னா, அந்த மொபைலில் இருக்கிற உங்களோட சிம் கார்டை ஒரு 21 டேஸ்க்கு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த கால்ஸ் வராது. இப்போ இதே மாதிரி இந்த நீங்கள் சொன்ன இந்த கஸ்டடி அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது ஒன்று இருக்கட்டும். இப்போ அந்த அமௌண்ட் டிரான்சாக்ஷன், இப்போ நீங்கள் ஃபைன்னு சொன்னீங்க, உங்கள் டாக்டர் அந்த ஃப்ரெண்டு அவருக்கு வந்து இந்த ஃபைன் அப்படின்னு. இங்கே பிக் பாஸ் சௌந்தர்யா அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு படி மேலே ஒரு ப்ரோட்டோக்கால் மாதிரி போய் இந்த அமௌண்ட் எல்லாம் டிரான்சாக்ஷன் ஆனது எல்லாமே உங்களுக்கு இல்லீகலா லீகலா அப்படிங்கிறத கேட்டு அவங்கள ஒரு மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக் உள்ள கொண்டு வந்து, இல்லை நீங்கள் அந்த அமௌண்ட் எல்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க, நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறோம், உங்களுக்கு அது ஓகே, இஃப் யூ ஆர் ஜென்யூன் வி வில் ரெவர்ட் பேக் த அமௌண்ட் இன் ஃபியூ டேஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்கள வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கேன் மேம். ஒருத்தங்க நம்புகிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வணிக வரித்துறையோ இல்லை ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ நம்ம எப்படி அவங்க பேசுவாங்களோ அந்த மாதிரியான கன்வர்சேஷன்லாம் சொல்கிறேன் இல்லையா. இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் பூரா ஆபத்துமே நமக்கு டிஜிட்டலில் தான் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் கார்டு மேலே இருக்கிற 8 நம்பர் சொல்லு அப்படின்ற ஒருத்தன் பேசுவான் இல்லையா, அவனுக்கு பாதி தமிழ் இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் வராது, அந்த மாதிரி ஒரு ஆட்கள் உட்குறீங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல படித்த ஆட்களை தான் அவங்களுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ அவன் நல்ல கம்யூனிகேஷனோடய உங்ககிட்ட பேசுவான், உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. ஸோ அந்த சொல்கிறேன், உங்களுக்கு வந்து அந்த மைண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா சைக்கலாஜிக்கலாக நமக்கு ஒரு அந்த ஒரு பேனிக் அட்டாக் வந்துருச்சுனாலே நம்மளால் வந்து நம்ம மூளை வந்து நம்ம சொல்கிறத கேட்காது. அதுதான் அவங்க சக்சீட் பண்ணுறாங்க. அந்த விஷயங்களை அவங்க கையில் நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயம் தான் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இந்த கொரியர் இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது மாதிரி வேறு என்ன டிஃப்ரெண்ட் ஸ்கேம்ஸ் எல்லாம் இருக்குது? நான் சொன்ன மாதிரி ஃபெடெக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் காலர் இது க்ரைம் இது இல்லாமல் உங்களுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து அது மாதிரி டார்கெட் பண்ணுறோம். ஒரு நாள் 21 நாள் உங்களுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் கொடுக்குறது 2000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்க, ஆனால் உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்குற வரைக்கும் அந்த ஸ்கேமில் தான் நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களோட ஃபோட்டோவை வந்து மார்ஃபிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஆட்களை ஏமாத்துறது. ஏன்னா அந்த உங்களோட கான்டெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஸ்டோர் பண்ணி, இப்போ ஒரு மென்னாக இருக்காருன்னா அவர் வந்து ஒய்ஃபுன்னு ஸ்டோர் பண்ணியிருப்பாரு, அப்புறம் வந்து மாமா இல்லை பாஸோடது வந்து எம்டின்னு ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அப்போ எம்டிக்கு அமுச்சிடலாம். ஸோ எம்டிக்கு அமுச்சிடுவேன்னு சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க இல்லையா. அதனால் உங்கள் அமௌண்ட் வரல நீங்கள் வந்து நான் சொல்கிற வரைக்கும் இது இன்ட்ரெஸ்ட் நீ போட்டுட்டு தான் இருக்கணுன்ற மாதிரி அந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கலாக ஹராஸ் பண்ணுவாங்க. அந்த எம்டிக்கும் போகும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களோட ஆஃபீஸோ உங்களோட ஆட்கள் கிட்ட வந்து நீங்கள் இதை கன்வே பண்ணுங்கள். இது ஒரு பெரிய குத்தம் கிடையாது. அது முதல்ல நீங்கள் அசிங்கமாக நினைக்காதீங்க. முதல்ல இது அசிங்கம் நினச்சிட்டு நிறைய பேர் உயிரை மாச்சிக்கிறாங்க, அது ரொம்ப தப்பு. ஆஃபீஸில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, எனக்கு தெரியாமல் நடந்தது, ஏன்னா தெரியாமல் கூட நிறைய விஷயங்கள் இப்போ நடக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், சொல்லி புரிய வைங்க. நான் சொன்ன மாதிரி அந்த 21 நாட்கள் அந்த சிம்மை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இது 2வது ஸ்கேம். 3வது ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து வந்துட்டு சாட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச, அதாவது எனக்கு என்ன கொடுமையான ஒரு விஷயம்னா, நமக்கு தெரிஞ்சவங்களே இந்த விஷயங்களை மாட்டிட்டு
முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, அக்கா நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்துட்டு எனக்கு வந்து இது பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் தமிழ் ஆள் அப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து அதை பேசுகிறாரு. 3 மாதம் 4 மாதம் இந்த ஷாட் வந்து கண்டினியூ ஆகுது. அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் வருது. உன்னை பார்க்கணும் போல் எனக்கு ஆசையாக இருக்குது. அதாவது ஒரு லவ் சேட் வரைக்கும் போயிடுவாங்க. அந்த போனதுக்கப்புறமா நான் உன்னை பார்க்கணும் போல இருக்குது, நான் வந்து இந்தியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாரு. இந்த பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறான் என்னை பார்க்கறதுக்கு அந்த பர்சன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் ஆன ஒரு பெண்ணு. அங்கேருந்து அந்த பர்சன் வந்து நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. வந்ததுக்கப்புறமா டிக்கெட்டெல்லாம் அமுச்சு வைப்பாங்க. நிஜமாலே அந்த டிக்கெட்லாம் அமுச்சு வைப்பாங்க. பார்த்தோன்னா நம்ம ரொம்ப குஷி ஆகிடுவோம். அதுக்கப்புறமா அந்த பர்சன் வந்து டெல்லி வந்து இறங்குறாரு. இறங்கிட்டு அங்கேருந்து வந்து நான் உனக்காக ஜுவல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்கிறாரு. அங்கே வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு ஜுவல் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் அமுச்சு வச்சுருப்பாங்க. பொண்ணு பார்த்தோன்னா ஐயோ பரவாயில்ல, நம்மளை வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வரும்போது இந்த மாதிரிலாம் ஜுவல் வாங்கிட்டாங்க. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இங்கே டெல்லி கஸ்டம்ஸில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அந்த பர்சன் பேசுவார். அவ்வளோதான், பேசி வச்சுருவார். அதுக்கப்புறமா டெல்லி கஸ்டம்ஸ்லேருந்து உங்களுக்கு திருப்பி அகைன் கால் வர மாதிரி வரும். உங்கள் நம்பர் தான் கொடுத்தாரு, உங்கள் நம்பர். ஏன்னா பிகாஸ் அது தானாக வந்தால் நம்ம நம்ப மாட்டீங்க. இந்த வந்த நம்பர் தான் சொல்லிடுறாருல, நான் டெல்லி கஸ்டம்ஸில் மாட்டிக்கிட்டேன், நான் இங்கே என்னை உட்கார வச்சிருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறமா இந்த டெல்லி கஸ்டம்ஸ் அந்த போலீஸ் வந்து கால் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க, இந்த மாதிரி என்ன பண்ணலாம், அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். இந்த பர்சன் ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அந்த சைக்கலாஜிக்கலாக திருப்பி வந்து இது பண்ணதுக்கப்புறமா இந்த பெண் என்ன பண்ணியிருக்கா, இவரோட நகையை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பர்சனுக்கு ஒரு 50,000 ரூபாய் ஃபைன் கட்டணும்னு சொன்னோடனே அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து போடுறாங்க. அந்த கஸ்டம்ஸ்னு சொல்கிற அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து போடுறாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நம்பரும் சுவிட்ச் ஆஃபும் அந்த நம்பரும் சுவிட்ச் ஆஃப், எல்லா நம்பரும் எந்த நம்பருமே இது பண்ண முடியல. அவளுக்கு ஒன்றுமே புரியல. அந்த ஆளுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோ என்னன்ற மாதிரி பார்க்குறா. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அந்த ஐடிக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இது பண்ணுறா. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவளுக்கு ஏதோ ஒரு டவுட் வரும்போது மேடம் என்கிட்ட வராங்க. வந்ததுக்கப்புறம் நான் கேட்குறாங்க. நான் சொன்னேன் இது ஒரு பெரிய ஸ்கேம், இது இந்த மாதிரி நிறைய நடக்குது, நீ மட்டும் கிடையாது நிறைய நடக்குது அப்படின்னதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த விஷயம் தெரிய வருது. இல்லை யாரோ ஒருத்தங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து நமக்காக வர்றாங்கங்கிறப்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அந்த விஷயங்கள்ல பெண்களும் ஏமாறுறாங்க, ஆண்களும் ஏமாறுறாங்க. இன்னைக்கு வந்து மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்குன்னு யாராவது ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னாலே போதும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம நிறைய பேர் இருக்கோம். மேம் இப்போ இந்த லோன் ஆப்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த லோன் ஆப்ஸ் எல்லாம் தடை செய்யவே முடியாது, ஏன்னா எல்லாமே இல்லீகலாக தானே நடக்குது. இதெல்லாம் இவ்வளோ இதுவாக அவங்க வந்து டெக்னிக்கலாக இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாங்க. எங்கேயோ உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு இங்கே இருக்கிற மக்களை முட்டாளாக்குறாங்க. இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது இதை தடை செய்யறதுக்கு நம்ம ஏன் பண்ண மாட்டேங்கிறது தான் எங்களோட ஆதங்கமும். நம்மளோட அரசாங்கங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இதனால மனநலம் பாதிக்கப்படுற விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய சூசைட் நடக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் மக்களோட கஷ்டப்பட்ட அந்த ஒரு பிளட் மணின்னு சொல்லுவாங்களா, அந்த விஷயங்கள் எல்லாமே போகுது. அப்போது இது வந்து அரசாங்கங்கள் பார்த்துட்டு இது அப்படியே விடாமல் இதுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஒரு லா மேக் பண்ணுறதோ இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக அந்த ஆக்ஷன் எடுக்கிறதோ கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். பிகாஸ் நான் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமராமேன் ஒரு டிவி சேனலில் நான் போகும்பொழுது அந்த பர்சன் கூட அது வந்து வேற விதமான ஸ்கேம், இதை நீ உங்களுக்கு வந்து லக்கி மணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அந்த பர்சன் 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து இது பண்ணி அது அந்த அளவுக்கு மோசம் போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குதுன்னா கண்டிப்பாக தடை செய்யறதுக்கும் கண்டிப்பாக நமக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும் இல்லையா? அந்த வாய்ப்பை நம்மள தானே கிரியேட் பண்ணணும் இல்லையா? இந்த ஆன்லைன் ரம்மி மாதிரி ஆன்லைன் ஆப்ஸும் வந்து கொடூரமானது தான், ரொம்ப கொடூரமான விஷயம். அதாச்சும் இது ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ரம்மி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கும் நான் நிறைய விஷயங்கள், ஏன்னா நிறைய சூசைட் நடந்திருக்கு. அதுலேயுமே திரும்ப நான் அந்த விஷயங்கள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட உயிர்கள் போயிட்டுருக்கு. அப்போ உயிர்கள் போடுறத நம்ம எப்படி நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அப்போ அதுக்குமே ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம அரசாங்கங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். பிக் பாஸில் ஆரம்பித்து பிக் பாஸில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது உண்மையிலே ஒரு விழிப்புணர்வு தான் அப்படிங்கிறதேலேருந்து ஆரம்பித்து நிறைய ஸ்கேம்ஸ் பற்றி எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றிங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Telenum Homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore.